கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 147:1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. தேவஜனங்களே, 3 வரிகளாக அதை விவரித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நீங்கள் கவனமாக பாருங்கள். முதல் காரியம், கர்த்தரை துதிக்கணுமா. அடுத்தது சொல்லுகிறது, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்க, மீன்ஸ் பிரைஸ் ஹிம். அதாவது துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது சோத்திர பலியை எடுத்து கொண்டு இருப்பீங்க. இப்போ சோத்திர பலியை அதை ஒரு பாட்டாக பாடி பாருங்கள், ஒரு துதித்தலாக பாடி பாருங்கள். ஜப நேரத்தில் இதை செய்து பாருங்கள் தேவஜனமே. அப்போ நீங்கள் கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது நல்லதாக இருக்குதான். அடுத்தது சொல்லுகிறாங்க, துதித்தல் இன்பமாக இருக்குது, அது ஏற்றதாக இருக்குது. தேவஜனமே, என்ன செய்ய 24 மணிக்கூர் இருக்குது. நான் ஆண்டவரோடு எப்படி கனெக்ஷனில் இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்து கொண்டு இருக்க முடியாது. தேவ மனிதர்கள், அநேக தேவ மனிதர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் அப்பப்போ பைபிள் எடுத்து வாசித்து கொண்டே இருப்பாங்க. ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த் எப்பொழுதுமே பாக்கெட்டில் ஒரு டைரி வைத்து கொண்டே இருப்பார். எப்பொழுதெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எடுத்து வாசிப்பார். நம்ம அந்த லெவலில் பெர்ஃபெக்டாக இல்லாட்டி கூட, நம்ம திறந்து வாசிக்க முடியாட்டி கூட, நீங்கள் திறக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது உங்கள் இருதயம். யாருக்கும் தெரியாது. ஒரு செல்லை எடுத்தால் கூட 4 பேர் பார்ப்பாங்க, செல்லை எடுத்து கையில் வைத்துட்ருக்குறான்னு. பைபிளை திறந்தா அந்த ரூமில் உள்ளவங்களோ இல்லை நம்ம பஸ்ஸில் போகும்பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் இருதயத்தை திறந்தா அதை கர்த்தர் மட்டும்தான் பார்ப்பாரு. பஸ்ஸில் போகிறீங்க, என்ன செய்ய? 1/2 மணிக்கூர் இருக்குது. என்ன செய்ய? இருதயத்தை திறந்துருங்க, கர்த்தரோடு உறவாடுங்க. இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஊழியங்கள் எங்கேருந்து வந்துச்சு? தேவனுக்காக பயன்படுற நிறைய பேர், தேவனுக்காக அள்ளி கொடுக்குறவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவங்க பூமியிலேருந்து அப்படியே புல் மாதிரி விளைஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க இருதயத்திலிருந்து விளைந்தவங்க. பஸ்ஸில் போய் கொண்டு இருப்பாங்க, கர்த்தரோடு பேசியிருப்பாங்க. கர்த்தர் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த திட்டம் ஒரு ஊழியமாக மாறி இருக்கும். அந்த ஊழியம் கொடி கட்டி பறந்திருக்கும், தேசமெல்லாம் போயிருக்கும். எங்கேருந்து வந்துச்சு? அந்த அற்பமாக எண்ணப்பட்ட நேரம், யாரும் கண்டுக்கிடாத நேரம், தனிமையில் நடந்து போன நேரம், அது என்கவுண்டராக மாற முடியும். யாக்கோபை பாருங்கள், தனிமையாக நடந்து போகிறார், யாருமே இல்லை. ஆனால் அந்த யாரும் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். வானத்திலிருந்து ஒரு ஏணிப்படி இறங்குகிறது. தேவஜனமே, யாரும் என்னை கண்டுக்கிடலை, யாரும் எனக்கு உறவாடலை, என் கூட பேசலை, என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளலை, நண்பியாக ஏற்றுக்கொள்ளன்னு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரம் தான் கர்த்தரோடு உறவாடுகிற நேரம். அதனால் என்ன செய்யணும்னு தெரியலனா, உங்கள் இருதயத்தை திறங்க. செல்ஃபோனை ஆன் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் இருதயத்தை திறங்க. உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு பாடலை பாடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுங்க, வசனத்தை சொல்லுங்க. உங்கள் வாயிலிருந்து வருகிற துதி கர்த்தரோடு கனெக்ட் ஆகும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். துதிக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. அதனால் அவர் துதிக்கிற இடத்துல இறங்குறதுனால நீங்கள் துதிக்கும் பொழுது அவர் உங்களோட பேசுவார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஜெபிக்கும் பொழுது நம்ம கர்த்தர்கிட்ட போகிறோம், ஆனால் துதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியில் வாசமாக இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர், அவர் இறங்கி நம்மக்கிட்ட வந்துடுறாரு. யார் துதிச்சாலும் சரி, எந்த நேரம் துதிச்சாலும் சரி, கர்த்தர் அங்கே இறங்கிடுவார். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒரு வருத்தமான ஜெப குறிப்பு எடுத்து ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய ஒரு சந்தோஷமான ஜெப குறிப்பு எடுத்து ஜெபித்து பாருங்கள். நீங்கள் தான் கர்த்தர்கிட்ட செல்றதை நீங்கள் உணர்வீங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், நீங்கள் இருக்கிற இடத்துல வரணும்னா நீங்கள் துதிக்கணும். ஏன்னா துதிகளின் மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறாராம். எங்கே 2-3 பேர் கொடுக்குறார்களோ அங்கே அவர் வருவேன்னு சொல்லுகிறார். அவர் இருப்பாராம். 2-3 பேர் கொடுக்குற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல அவர் வருகிறார். ஆனால் துதிக்கிற ஒரு நபர் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வந்துடுவார். அங்கே 2 நபர்லாம் தேவையில்லை, ஒரே நபர் போதும். அதான் தாவீது துதிச்சு வல்லவனாக மாறினான். ஒத்தைக்கு தான் இருந்தார், தனிமையாக இருந்தார், சிங்கத்தை கிழித்து எறிந்தார், கரடியை விரட்டினார். யார் கூட இருந்தா? கர்த்தர் கூட இருந்தா. எந்த இடத்துல நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் துதிச்சு பாருங்கள். துதிக்கும் பொழுது ஒருவர் உங்கள் கூட இருக்கிறத உணர்வீங்க. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் தேவஜனங்களே, நீங்களும் கர்த்தரும் சேர்ந்துட்டிங்கன்னா பெரிய மெஜாரிட்டினா பயங்கரமான மெஜாரிட்டி. கடந்த 1 வருஷமாக நம்ம இந்த ஆன்லைன் சேனல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாகவும் வேதாகம கல்லூரிகள்லையும் பல ஆத்துமாக்களை தொட ஆண்டு உதவி செய்கிறார். 1 கோடி ஆத்துமாக்களை நம்ம தொடுகிறதுக்கு, ரீச் ஆகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு தனி நபர் கர்த்தரோடு உறவாட ஆரம்பித்தால், ஒரு ஆபிரகாம் கர்த்தரோடு உறவாட ஆரம்பித்தால் ஒரு ஈசாக்கு வருவார். ஒரு ஈசாக்கு கர்த்தரோடு உறவாடுனா ஒரு யாக்கோபு உண்டு. ஒரு யாக்கோபு கர்த்தரோடு உறவாடுனா ஒரு யோசேப்பு உண்டு. ஒரு யோசேப்பு உறவாடுனா அடுத்த ஒரு ஜெனரேஷன் உண்டு. தேவஜனமே, நீங்கள் கர்த்தரோடு உறவாடுங்க.
உங்கள் தனிமையின் நேரத்தை இனிமையின் நேரமாய் மாற்றுங்க. ஏன் அதை தனிமை என்று நினைக்கிறீங்க? ஒருவர் உங்களோடு இருக்கிறாரே, அவரோடு எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு கற்றுக்கொள்ளுங்க. அதற்காக தான் நம்ம சேனல் மூலமாக ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக, ஸ்பிரிச்சுவல் WFன்னு சொல்லுகிற அந்த சேனல் மூலமாக கர்த்தரோடு எப்படி பேசணும், எப்படி உறவாடணும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. கட்டுகள் உடைக்கிற ஜெபங்களை நம்ம நடத்துகிறோம். அநேக சாட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்க. தினமும் அதிகாலை ஜெபம் இருக்கிறது. தினமும் இரவு நேரத்தில் நல்ல ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் இருக்குது. நான் வாரத்தில் ஒரு நாள் தான் சபைக்கு போகிறேன், மற்ற நேரம் எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, வசனங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆன்லைனில் இணைந்து கொள்ளுங்க. நிறைய பேர் டிவியில் பார்த்து கொண்டு இருப்பாங்க. டிவியில் பார்க்கும்பொழுது வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி யூடியூப்னு சொல்லுகிறது செல்ஃபோன் மூலமாக நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம இந்த செய்திகளை கேட்டுக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் பார்க்கலன்னா கூட பிறகு கூட பார்த்துக்கலாம். ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரை ஒரு சேனலில் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா அது திரும்பி அழிஞ்சு போகாது. டிவியை பொறுத்தவரை வரும், அது போயிடும். அந்த நேரம் மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. சாத்தானுக்கு இந்த மாதிரி வீக்னஸ்லாம் தெரியும். ஓஹோ, சேனலில் ஒரு டிவியில் ஒரு செய்தி வருதுன்னா அந்த நேரம் இவனை தடுத்துட்டா அடுத்த நேரம் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுருவான். ஆனால் இந்த யூடியூப்பை பொறுத்தவரை ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, அந்த நேரம் பார்க்காட்டியும் பிறகு கூட எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி 5 நாளும் காலையிலையும் இரவும் எங்கள் கூட சேர்ந்து ஒரு பயணம் ஆவியானவர்களை நடத்துகிறாருன்னா இணைந்துக்கிட்டிங்கன்னா, இப்படி நம்ம கூட 50,000க்கு மேற்பட்ட மக்கள், கிட்டத்தட்ட 1,10,000 மக்கள் ஆண்டவர் பல சேனல் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். விசேஷமாக நம்ம சேனல் இப்போ 50,000 மக்களை ரீச் ஆக போகுது, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ இவ்வளோ பேர் இதில் இணைந்து ஆவியானவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் பயன்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதான் நான் சொல்லுகிறேன் அல்லவா, ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இருந்ததுனால இன்றைக்கி 1 கோடி ஆத்மாக்கள் அவர்கள் பெட்ரூம் வரைக்கும் இந்த செய்தி போய் அவள் இருதயத்தில் பேசியிருக்கிறது. தேவ ஜனங்களே, ஒரு பாடல் பல கோடி போகும். ஏன்னா அது பாட்டு, அது பேருன்னு வைங்களேன். ஆனால் சத்தியத்தை கொண்டு போக சாத்தான் தடை பண்ணுவான். நம்ம சேனல் மூலமாக போனதெல்லாம் சத்தியம். அது 5 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை. நம்ம பேசுகிற சத்தியம்லாம் 1 மணிக்கூர், அரை மணிக்கூர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 100 நாள் ஜெபத்திலிருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்சது 1 மணிக்கூர் தான் நம்ம பேசி கொண்டு இருப்போம். 2 மணிக்கூர் 3 மணிக்கூர்லாம் ஆரம்ப நாட்களில் போட்டு கொண்டு இருந்தோம். இந்த நாட்களில் அதிக ஊழியங்கள் இருக்கிறனால எங்களால் முடிந்த லெவல் மக்களை கைட் பண்ணணும், ஆவியானவருடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லுகிற லெவலில் ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு செய்தியை கொண்டு வருகிறது எங்களுடைய கடமையாக இருக்கும். எந்த பதிவு எடுத்துக்கொள்ளுங்க, அதில் ஆண்டவர் உங்களை உணர்த்துகிற ஒரு தொடுதலை நீங்கள் உணர முடியும். அந்த தொடுதலை கொடுக்குற வரைக்கும் அந்த செய்தியை நாங்கள் நிறுத்த மாட்டோம். 5 நிமிஷத்தில் ஆண்டவர் உங்களை தொற்றுவார்னு ஒரு செய்தியை தந்துட்டாருன்னா அந்த வசனம் 5 நிமிஷம் தான் இருக்கும். 3 நிமிஷத்தில் ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டாருன்னா அந்த பதிவு 3 நிமிஷம் தான் இருக்கும். இல்லை 1 மணிக்கூர் ஆயும் ஆண்டவர் தொட்டு கொண்டே இருக்கிறாருன்னா அந்த பதிவை நாங்கள் 1 மணிக்கூர் நாங்கள் கொண்டு போவோம். எங்களுக்கு தேவை மக்களை ஆண்டவர் தொடரும். ஆண்டவர் எங்கள் மூலமாக கிரியை செய்கிறத நாங்கள் உணர்ந்து இந்த பதிவில் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறாரு, இப்போ ஆண்டவர் நிறுத்துன்னு சொல்லும்போது நாங்கள் நிறுத்திடுவோம். அதனால் இந்த பதிவு ஏன் 3 நிமிஷம் இருக்குது, இந்த பதிவு ஏன் 15 நிமிஷம் இருக்குது, இந்த பதிவு ஏன் 1 மணிக்கூர் இருக்குது, நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் இந்த ஆள் 30 நிமிஷம் போடுறாரு, சில நேரம் 5 நிமிஷம் தான் போடுறாரு. என்ன ரீதியில் இவர் போகிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல். எங்களுக்கு எவ்வளோ இடைப்படுறாரோ அதை நாங்கள் பேசுவோம். சில நேரம் ஆவியானவர் நல்ல கிரியை செய்வார். அப்போ 1 hour 1.5 hour போயிடும். அது ஆண்டவருடைய கிருபை. மக்களும் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க, கேட்டு கொண்டு இருப்பாங்க, விடுதலையாகி கொண்டு இருக்கிறாங்க. தேவ ஜனங்களை இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் இணைந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு தேவ ஜனங்களோடு ஒரு பயணத்தை நீங்கள் தொடங்கணும். வாரத்தில் எல்லா நாளும் அமைதியாகவே இருந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அந்த நாட்கள் நீங்கள் ஜெபம் இல்லாத நாட்களாக மாறிவிடும். அதனால் ஜெபிக்கிற டீமோடு இணைந்து கொள்ளுங்க, ஒரு பயணத்தை தொடங்குங்க, நல்லா ஜெபிங்க, உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்ப்பீங்க. நான் சாட்சியாக சொல்ல முடியும், எங்கள் கூட மட்டும்தான் ஐக்கியமாக இருக்கணும்னு இல்லை. எந்த டீமில் கர்த்தர் இணைக்கிறாரோ, எங்கே இணைந்து நீங்கள் கனி கொடுக்க முடியுமோ அங்கே கனி கொடுங்க. ஆப்பிள் வந்து காஷ்மீரில் தான் வளரணும், அது காஷ்மீர் மண்ணில் தான் வளரும். திராட்சைப்பழம் வந்து இந்த ஊரில் தான் வளரணும், அது அங்கே தான் வளரும். தேவ ஜனங்களே, அதே போல் கர்த்தர் உங்களை எந்த ஊழியத்தில் இணைச்சிருக்கிறாரோ, எந்த ஊழியரோடு சேர்ந்து ஊழியம் செய்யவும் ஜெபிக்கவும் உங்களை கட்டளையிட்டிருக்கிறாரோ அங்கே செல்ல வேண்டும், அங்கே இணைந்திருக்க வேண்டும். நமக்கு தேவை கர்த்தரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். உங்கள் அழைப்பு சம்பந்தமானவர்களோடு இணைந்து கொள்ளுங்க. தனியாக பயணம் செல்லாதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை, வழி நடத்துதல் உங்களுக்கு தேவை. நிறைய பேர் நேரடியாக சென்று ஒரு ஊழியரை பார்த்து தான் அவங்க ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. தேவ ஜனங்களே, நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் அப்படி ரிஸ்க் எடுத்து பல 1000 ரூபா செலவழித்து அந்த ஊரில் போய் காத்து கிடந்து அந்த ஊழியர் பிறகு பார்க்க முடியாமல் கூட வீட்டுக்கு வருவாங்க. பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உங்கள் ஆசைக்கு தேவன் வழி நடத்துதல் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், ஊழியத்தை கனம் பண்ணுங்கள், ஊழியர்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை வாங்கி கொள்ளுங்க. நான் அதுக்கு தடலாம் கிடையாது.
கண்டிப்பாக செய்யுங்க. ஆனால் அது ஒன்று தான் வழிமுறைன்னு நினச்சி கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வருகிறதுக்கு தாமதப்படுத்தாதீங்க. சிலப்போ நீங்கள் ஆசைப்பட்டு பஸ் ஏறி ஒரு ஊழியரை போய் சந்திச்சிருப்பீங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், தைரியமாக இருங்க, ஏன் கவலைப்படுறீங்க, இந்த 2 வார்த்தையை தான் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு டிவி மூலமாக ஒரு வார்த்தை வருது, அதில் ஒரு பெரிய தீர்க்க தரிசனமே வருது, உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு செய்தி வருது. அதை ஏன் மிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பணம் செலவழித்து ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு போய், ஒரு 10,000 ரூபா காணிக்கை எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் போய் இல்லை ஒரு பஸ்ஸில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செலவழித்து போய் அவரை சந்தித்து 2 வார்த்தையை கேட்டு வர்றதற்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு டிவி மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சபை இருக்குது, இல்லை உங்கள் வீட்டுக்கு உள்ள உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன்லேயே ஒரு வார்த்தை வருது, அது கட்டுகளை உடைக்கிற வார்த்தையாக இருக்குதுன்னா அதை நான் பார்க்க மாட்டேன், நான் நேரடியாக டைம் செலவழித்து பஸ்ஸில் போய் ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு 2 வார்த்தையை தான் நான் கேட்டு வருவேன்னு சொன்னால், அது நீங்கள் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஊழியர்களை பார்க்குறது தவறே கிடையாது. ஆனால் அதற்குன்னு பக்கத்தில் இருக்கிற சபையை நெக்லெக்ட் பண்ணுறதோ, டிவி மூலமாக வர்ற வார்த்தையை குறைச்சி எடை போடுகிறதோ, செல்ஃபோன் மூலமாக வருகிற வார்த்தையை குறைத்து எடை போடுகிறது நம்மளுடைய தவறான விஷயம். ஏன்னா பேசுகிறது ஆவியானவர்னா அது அவர் செவுத்துலேருந்து பேசினாலும் கேட்கணும், கடிகாரத்துலேருந்து ஒரு வசனம் பேசினாலும் கேட்கணும், காலண்டர்லேருந்து ஒரு வசனம் பேசினாலும் நம்ம கேட்குறதுல தவறு கிடையாது. ஏன்னா பேசுகிறது ஆவியானவராக இருக்குதுன்னா நம்ம எதனாலும் கேட்க வேண்டும். அவர் ஒரு சின்ன பிள்ளை கூட மூலமாக கூட பேசலாம். அதனால் ஆவியானவர் பேசினா நம்ம கவனமாக கேட்க வேண்டும். சாமுவேல் தானே சின்ன பையன் தானே, அற்பமாக நினச்சிருந்தா ஏலி தான் ஆபத்தில் மாட்டுவார். அதே போல் அவர் மாட்டினார். சாமுவேல் எல்லாம் சொன்னார், அவருக்கு ஏலி கவனிக்காமல் இருந்தார், பிள்ளைகள் மறிச்சாங்க, அவரும் மறித்தார், ஊழியமே அழிஞ்சு போனது. தேவஜனமே, அதனால் கர்த்தர் பேசுகிறத உணருங்க. உங்கள் அருகாமையிலே உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு சேனலுக்கு, அந்த யூடியூப் சேனலுக்காக ஒரு சின்ன ரீசார்ஜ் போட்டால் போதும். உங்களுக்கு வழக்கமாக போடுற ஒரு செல்ஃபோன் ரீசார்ஜ் தான், அதில் தினமும் இன்டர்நெட் வருதுன்னா உங்களுக்கு தினமும் இந்த யூடியூப் மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறாரு. அதனால் இதை மிஸ் பண்ண வேண்டான்னு ஆவியானவர் உணர்த்துகிறத உங்கள்கிட்ட நான் சொல்லுகிறேன். எல்லா நாளும் நான் இப்படி பேசுகிறதே கிடையாது. இந்த டாப்பிக்கே நான் தொட மாட்டேன். எங்களுக்கு இணைந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காசு தாங்க, இது எதையுமே கேட்கறது கிடையாது. நிறைய பேர் இதை தப்புன்னு நினைக்கிறாங்க. தேவ ஜனங்களே, ஒரு ஊழியருக்கு காசு தேவைப்படும், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுவோம். காரணம் என்னென்னா, அந்த மக்கள் அப்போ தான் இணைஞ்சிருப்பாங்க. நீங்கள் என்றைக்கும் காசு கட்டாமல் ஒரு விஷயத்தை பாருங்கள், வேஸ்ட்டாக போடுவீங்க. இன்றைக்கி கிதியோனில் இருந்து காசு இல்லாத பைபிளை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வீட்லேயும் அந்த கிதியோன் பைபிள், அந்த நீல கலரில் உள்ள புதிய ஏற்பாடு, அந்த சிவப்பு கலரில் உள்ள புதிய ஏற்பாடு வீட்டுக்கு மேலே உட்காந்துருக்கு, சும்மா உட்காந்துருக்கு. அதே ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கி பாருங்கள், இது நான் காசு கொடுத்து வாங்கினதுன்னு படித்து கொண்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த காசுக்குள்ள விலைக்காக அதை பத்திரமாவது வைப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், பைபிள் அங்கங்கே கிடக்கு, சட்டை துணி பிஞ்சது போல், அதனுடைய பின்னாடி உள்ளதெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு. காரணம், ஃப்ரீயாக கொடுத்ததுனால விலை தெரியல. அதனால் இன்றைக்கி நிறைய பேருடைய தவறான எண்ணம், ஊழியக்காரன் அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கிறான், ஊழியக்காரன் காசு கேட்குறான். யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியம் கட்டப்படணும், ஒரு சபை கட்டப்படணும்னா இதெல்லாம் கேட்குறதுல ஒரு தவறு கிடையாது. ஆனால் இது எங்கே தவறாக மாறுகிறதுனா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு காசை மட்டும் குறி வைத்து ஒரு ஊழியக்காரன் வீடை கட்டணும், கார் வாங்கணும், லேவிஷாக இருக்கணும், அவன் குடும்பத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி மாய்மாலமாக செய்கிறவர்கள் தவறான விதத்தில் போகிறாங்க. அதுதான் தவறு. அதை ஜனங்கள் இனம் கண்டு கொண்டு அவர்களிடத்திலிருந்து விலகிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு மிஷினரியை தாங்கிறது ரொம்ப நல்லது, ஏழையான ஒரு ஊழியத்தை தாங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர்கள் உண்மையாகவே பட்னியாக இருக்கிறாங்க, உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதை உணர்ந்து ஆவியானுடைய வழிநடத்துதலை உணர்ந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். சில நேரம் பெரிய ஊழியங்கள் கேட்பாங்க, அவங்க அக்கௌண்ட் நம்பரை போட்டிருப்பாங்க, கூகுள் பே நம்பர் போடுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி மக்கள் பாவம்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை, ஆவியானுடைய நடத்துதல் பொறுத்தவரை இது தவறு கிடையாது. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நினைத்து தவறுன்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. இது ஒரு இயற்கையான விஷயம். இன்றைக்கி நல்ல ஊழியர்கள் எத்தனையோ ஏழை மிஷினரிகளை தாங்கி கொண்டிருக்கிறாங்க, அனாதைகளை தாங்கி கொண்டிருக்கிறாங்க, ஆகாரம் மற்றவர்களுக்கு டீமாக செஞ்சு ஊழியம் செய்கிறாங்க. அநேக ஆத்துமாக்கள் போகிறவங்க, பஸ் ஃபேர் இல்லாதவங்க பஸ் ஃபேரு, இப்படி நிறைய நன்மைகள் நடக்கிறது. அந்த மாதிரி காரியங்களுக்காக அது பயன்படுதுன்னா அது 100க்கு 100 சேஃபு. அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். தேவஜனங்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கி மக்கள் அறியாமை நிறையா கூடி இருக்கிறது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறத பாவம் நினைக்கிறாங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுகிறத பாவம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் உணர்த்துகிறதுனால சொல்லுகிறேன். இதெல்லாம் தவறு கிடையாது. நிறைய ஆத்துமாக்களை ரீச் ஆகிறதுக்கு இதை நாம் செய்ய வேண்டிய கடமை.
உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருப்பீங்களா? அப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோம், நம்ம ஊழியர்களுக்கு நம்ம நன்மை செய்யலைன்னா அது தவறு தானே. அதே மாதிரி தான் நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம முன்னுதாரணமாக நம்ம செய்து விடணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய டீமில் இணைந்து கொள்ளுங்கள், வழிநடத்துதல் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதை புரிந்து கொண்டு கர்த்தர் இப்படி ஆன்லைன் மூலமாக நடத்துகிறாரு, வசனங்கள் மூலமாக நடத்துகிறாரு, டிவி மூலமாக பேசுகிறத உணர்ந்த மக்கள் இந்த யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாகவும் கர்த்தர் இன்றைக்கி பேசுகிறார், வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து அதனோடு ட்ராவல் பண்ண அவர்கள் இருதயத்தை ஆசீர்வதித்து அதை பழக்குவிக்க நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான அபிஷேகம் நிறைந்த வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக, இந்த இணையதளம் மூலமாக வருகிறதை ஒவ்வொரு வேறு உணரத்தக்கதான கிருபை கொடுங்க. சாத்தான் இந்த அபிஷேகத்தை இணையதளம் மூலமாக எடுத்து செல்ல விடாத உள்ள எல்லா தடைகள், எல்லா அந்தகாரங்களையும் ஜனங்கள் உணர்ந்து கொண்டு அந்த சதிகளை உடைத்து ஜெபிக்க ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 9 மணி அளவில் நம்ம காட்ஸ் பவர் டிவியில் சந்திக்கலாம். ஆமேன்.